This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 12 மணி நேர காத்திருப்பு, 20 அறைகளும் நிரம்பின. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதிய கூட்டம். திருப்பதியில் சர்வ தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசிக்க நேற்றைய தினம் ஜூலை 28ஆம் தேதி 12 மணி நேரமானது. வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் 20 காத்திருப்பு அறைகள் நிரப்பி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய தினந்தோறும் 1000 கணக்கானோர் வழிபடுகிறார்கள். அதுபோல் பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள். இந்த நேரத்திலும் ஏழுமலையானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் ஜூலை 28ஆம் தேதி அன்று மொத்தம் 77,044 பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். அதுபோல் 28,478 பேர் மொட்டை அடித்து கொண்டனர். ஒரே நாளில் உண்டியல் காணிக்கை 5.44 கோடி ஆகும். சர்வதேச தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசிக்க 12 மணி நேரமானது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் 20 காத்திருப்பு அறைகள் நிரம்பி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். ரூபாய் 300 சிறப்பு தரிசனத்திற்கும் 5 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. நடைபாதையாக வந்த பக்தர்கள் 8 முதல் 10 மணி நேரம் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். மேலும் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன ஷெட்யூலில் அவர்கள் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை காத்திருந்தனர். திருப்பதிக்கு மாதந்தோறும் 24ஆம் தேதி, அதாவது 3 மாதங்களுக்கு முன்பே 300 தரிசன டிக்கெட் புக்கிங் தொடங்குகின்றன. அதில் ஒரு அக்கவுண்டில் 6 டிக்கெட்கள் வரை புக்கிங் செய்யலாம். அதுபோல் எக்ஸ்ட்ரா லட்டு வேண்டுமானால் தனியே பணம் செலுத்தி கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் ஒன்றை ஆவணமாக கொண்டு டிக்கெட் புக் செய்ய வேண்டும். அறைகளை புக் செய்ய அன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு புக்கிங் ஸ்லாட் திறக்கப்படும். அதில் புக் செய்து கொள்ளலாம். ரூபாய் 300 தரிசனத்திற்கு அறை புக்கிங் இருக்கும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால்தான் புக் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.